ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வீட்டில் 3 பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ அல்லது 4, 5 பிள்ளைகளோ இருந்தால் சில நேரங்களில் பெற்றோருக்கு ஒரு குறிப்பிட்ட பிள்ளையை அதிகமாக பிடிக்கும். அம்மாவுக்கு ஒரு பிள்ளையை பிடிக்கும், அப்பாவுக்கு ஒரு பிள்ளையை பிடிக்கும். பொதுவாக அறிவியலின்படி சொல்லப்படுகிறது என்னவென்றால், பெண் பிள்ளைகளை தகப்பனாருக்கும் ஆண் பிள்ளைகளை தாயாருக்கும் அதிகமாக பிடிக்கும் என்று சொல்லி அறிவியல் ரீதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு விதத்திலே அது உண்மையாகவும் இருக்கிறது. இப்படி பெற்றோருக்கு ஒரு குறிப்பிட்ட பிள்ளையை அதிகமாக பிடிக்கிறதான சூழ்நிலையை நாம் அதிகமாக பார்த்திருப்போம். இங்கே ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏசாவும் இருக்கிறார், யாக்கோபும் இருக்கிறார். நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு ஏசாவை பிடிக்கிறது, ரெபேக்காளுக்கு யாக்கோபை பிடிக்கிறது. இந்த 2 பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் அவர்கள் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோராய் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லா பிள்ளைகளும் தேவன் உங்களுக்காக கொடுத்த பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளையும் சமமாக நேசியுங்கள், ஒன்றாய் நேசியுங்கள். ஒருவரை அதிகமாகவும் இன்னொருவரை குறைவாகவும், ஒருவருக்கு அதிகமாக செய்தும் இன்னொருக்கு அதிகமாக குறைவாக செய்தும் இல்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளையும் சமமாக, தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும், அந்த பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எல்லா பிள்ளைகளையும் சமமாக நேசியுங்கள்.